ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் உரையில் அமெரிக்காவின் பொற்காலம் இன்று முதல் தொடங்குகிறது. அமெரிக்கா சிறந்த வலிமையான நாடாகவும் விதிவிலக்கானதாகவும் மாறும். தேசிய வெற்றியின் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தில் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையுடன் அதிபர் பதவிக்கு திரும்புகிறேன். முதலில் சவால்களை நேர்மையாக சந்தித்து ஒவ்வொரு தேசமும் நம்மை பார்த்து பொறாமைப்பட வைப்போம். இனி தங்களை யாரும் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க மாட்டோம் என்றும் தனது நிர்வாகத்தின் ஒவ்வொரு நாளிலும் அமெரிக்காவை முதன்மையாக கருதுவேன். நமது இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தி நீதியின் அளவுகோல்கள் மீண்டும் சமநிலைப்படுத்தப்படும் என்றார். மேலும் பெருமை மிக்க வளமான மற்றும் சுதந்திரமான ஒரு தேசத்தை உருவாக்குவதே தனது முதன்மையான முன்னுரிமையாக இருக்கும் என்று பேசினார். இதையடுத்து அமெரிக்காவில் சில ஆண்டுகளாக ஒரு மோசமான மற்றும் ஊழல் நிறைந்த அமைப்பு குடிமக்களிடமிருந்து அதிகாரத்தையும் செல்வத்தையும் பறித்துள்ளது. சமூகத்தின் தூண்கள் உடைந்து முற்றிலும் சிதைந்து விட்டன. சிறைச்சாலைகள் மற்றும் மனநல காப்பகங்களிலிருந்து வரும் ஆபத்தான குற்றவாளிகளுக்கு அரசு அடைக்கலத்தையும் பாதுகாப்பையும் வழங்குகிறது என்று குற்றம் சாட்டினார். மின்சார வாகனங்கள் கட்டாயம் என்ற உத்தரவு திரும்ப பெறப்படுவதாகவும் செவ்வாய் கிரகத்தில் அமெரிக்க கொடி பறக்கும் என்றும் அதிபர் ட்ரம்ப் கூறினார். அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற கடவுளால் தான் காப்பாற்றப்பட்டேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் பேசினார். ஏற்கனவே 2024 மக்களவைத் தேர்தலின் போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த பூமிக்கு கடவுளால் அனுப்பப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று கூறியது மிகப்பெரிய பேசு பொருளான நிலையில் கிட்டத்தட்ட அதே வசனத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் உரையில் குறிப்பிட்டுள்ளார்.